friends, TNPSC Engineering Services Exam 2022 Mechanical Engineering. இந்த வீடியோவில் நாம் கியர்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கியர்ஸ் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கியர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் செகண்ட் யூனிட்டில் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் நம்பர் 2ல் இந்த கியர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தியரி ஆஃப் மெஷின் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மெஷின்ஸ் as well as டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நமக்கு எக்ஸாமில் இந்த கியர்ஸ் அண்ட் டிசைன் ஆஃப் கியர் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இதில் இருக்கிற பேசிக்ஸ் தான் நமக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த கியர்ஸில் கொஸ்டின் இது வரைக்கும் ஃப்ரம் 2008லேருந்து 2019 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 3-4 டைப்ஸ் நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? இதில் கியர் ட்ரெயின் இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கியர் ட்ரெயின் அப்படிங்கிறது செப்பரேட் டாப்பிக்காக பார்ப்போம். கியர்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது இந்த டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோடைய பேசிக்ஸ், அதில் என்னென்ன பேசிக்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் வந்து டைப் 1. அதே மாதிரி டைப் 2 அப்படின்னு வரும்போது டெர்மினாலஜிஸ் ஆஃப் கியர்ஸ், இப்போ கியர் டெர்மினாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணின கொஸ்டின் டைப் 2ல் பார்க்கலாம். டைப் 3 அப்படின்னா இந்த கியர் டெர்மினாலஜியில் சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஃபார்முலாஸ். மாடியூல்னா என்ன, சர்க்குலர் பிட்ச்னா என்ன, அதோடைய ஃபார்முலாஸ் என்ன. ஸோ அந்த ஃபார்முலாஸை டைரெக்டாகவும் கேட்பாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதில் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ்னு வரும்போது ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து தேர்ட் டைப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபோர்த் டைப் அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம டூத் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்ப்போம். இன்வல்யூட் ப்ரொஃபைல், சைக்ளாய்ட் ப்ரொஃபைல், இன்டர்ஃபியரன்ஸ். அப்போ அந்த இன்டர்ஃபியரன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு சில ஃபார்முலாஸ் அப்படிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இந்த டைப் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த டைப் 4க்குள்ளே வரும். ஸோ 4 பேசிக் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, எக்ஸ்க்ளூடிங் கியர் ட்ரெயின்ஸ். கியர் ட்ரெயின்ஸ் தனி பார்ட். ஓகேங்களா? அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 டைப் ஆஃப் டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை கவர் பண்ணுற மாதிரி டாபிக்ஸ் வந்து நாம் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி டைப் 1ன்னு வரும்போது நான் என்ன சொன்னேன், டைப்ஸ் ஆஃப் கியர்ஸை பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். ஸோ கியரில் டைப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் உங்களுக்கு நீட்டாக இந்த டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டைப் ஆஃப் கியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டைப் ஆஃப் கியர்ஸ் இருக்குது. ஸோ இதில் எதை பேஸ் பண்ணி நாம் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஷாஃப்டோடைய பொசிஷனை பேஸ் பண்ணி நாம் இந்த டைப்ஸ் பார்க்குறோம். ஆக்சுவலாக கியர் டைப்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் பொசிஷன், பெரிஃபெரல் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம், இதை பேஸ் பண்ணிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஷாஃப்ட் பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஷாஃப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பேரலல் ஷாஃப்ட். ஒரு 2 ஷாஃப்ட் பேரலாக இருக்கும்போது, ஓகேங்களா? ஸோ 2 ஷாஃப்ட் பேரலாக இருக்கும்போது அங்கே நம்ம என்ன டைப் ஆஃப் கியர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே கியர்ஸ் போட்டோன்னா என்ன டைப் ஆஃப் கியர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்டர்செக்டிங் ஷாஃப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா பேரலல் ஷாஃப்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் ஷாஃப்ட், தேர்ட் டைப் அப்படின்னா நான் பேரலல் அண்ட் நான் இன்டர்செக்டிங் ஷாஃப்ட். ஓகேங்களா? ஸோ இது 3 டைப் இருக்குது. ஸோ ஒரு ஷாஃப்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் பேரலல் டைப் பாருங்கள், பேரலல் ஷாஃப்ட் பாருங்கள். வி யூஸ் ஸ்பர் கியர்ஸ் அண்ட் ஹெலிக்கல் கியர்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஸ்பர் கியரும் ஹெலிக்கல் கியரும் தான் பேரலல் ஷாஃப்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஹெலிக்கலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் ஹெலிக்கல், டபுள் ஹெலிக்கல் அப்படிம்பாங்க. இந்த டபுள் ஹெலிக்கலுக்கு இன்னொரு நேமு ஹெரிங் போன் கியர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்டர்செக்டிங் ஷாஃப்ட்னு வரும்போது இன்டர்செக்டிங் ஷாஃப்ட் அப்படின்னாவே மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிற கியர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெவல் கியர்ஸ். ஸோ இந்த பெவல் கியர்ஸ் அண்ட் டைப் ஆஃப் பெவல் கியர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பெவல் கியர்ஸ். கிரவுன் கியர், இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பெவல் கியர்ஸ் அப்படிங்கிறது வரும். இது எல்லாமே எதோட ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் ஷாஃப்ட். அண்ட் ஃபைனலி வி ஹேவ் நான் இன்டர்செக்டிங் அண்ட் நான் பேரலல் ஷாஃப்ட். இதில் வந்து மோஸ்ட் காமன் டைப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வேர்ம் கியர் அண்ட் ஹைபாய்ட் கியர். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா among the following gears which one can be used for non intersecting and non parallel shaft அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு they'll give the options.
சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் மோஷன் பிட்வீன் ஷாஃப்ட்ஸ் விச் ஆர் பொசிஷன்ட் இன் ரைட் ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ ரைட் ஆங்கிளில் இருக்குது ரெண்டு ஷாஃப்ட், ஒரு ஷாஃப்ட் இப்படி இருக்குது, இன்னொரு ஷாஃப்ட் இப்படி இருக்குது. சாரி, 90 டிகிரிஸ், எக்ஸாக்டாக 90 டிகிரிஸில் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு ஷாஃப்ட் வந்து ஒன்று ஹாரிசாண்டலாக இருக்குது, இன்னொரு ஷாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி வேர்ட்டிக்கலாக இருக்குது. ஸோ ரெண்டு ஷாஃப்ட் இப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் மோஷன் டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா என்ன டைப் ஆஃப் கியர்? நார்மலாக நம்ம கியர்ஸ் என்ன எடுத்துப்போம், பாசிட்டிவ் டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு எடுப்போம். ஏன் அப்படின்னா ஸ்லிப்பேஜ் இல்லாமல் மோஷன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஷாஃப்ட். ஸோ ஒரே ஸ்பீடில் டிரான்ஸ்மிட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணணும், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி கேசஸில் தான் நம்ம கியர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைப்பில் இப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நாம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். இப்போ இதில் நீங்கள் காமனாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, பேரல் ஷாஃப்ட் அப்படின்னு வரும்போது ஸ்பர் அண்ட் ஹெலிக்கல் கியர், இன்டர்செக்டிங் டைப்ஸ் ஆஃப் பெவல் கியர்ஸ், நான் இன்டர்செக்டிங் ஆஸ் வெல் அஸ் நான் பேரலல். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்கும் ஷாஃப்டே, இன்டர்செக்டும் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் பேரலாகவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா இது டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வேர்ம் கியர், ரேக் அண்ட் பினியன் கியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் இன்டர்செக்டிங் அண்ட் நான் பேரலல் வரும். இன்னொரு டைப் வந்து ஹைபாய்ட் கியர்ஸ். இப்போ நம்ம ஒரு கியராக பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் தி பேசிக் திங்ஸ், ரொம்ப பேசிக்கான விஷயங்களை வந்து நம்ம அந்த கியர்ஸ் பற்றி பார்த்துட்டு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஸ்பர் கியர். ஸோ ஸ்பர் கியர் டயக்ராம் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், டு டிரான்ஸ்மிட் மோஷன் பிட்வீன் டூ பேரலல் ஷாஃப்ட். ரெண்டு ஷாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே பேரலாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஷாஃப்ட் இருக்குது. So you have a shaft like this. So இது ஒரு ஷாஃப்ட் இருக்கு, இன்னொரு ஷாஃப்ட் இங்க இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஷாஃப்ட் இருக்கும்போது இதுக்கு நடுவில் நம்ம மோஷன் டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ இங்கே நம்ம கியர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு நாம ஸ்பர் கியர் யூஸ் பண்ணும். இப்போ ஸ்பர் கியர் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த டீத் ப்ரொஃபைல், டீத் பார்த்தீங்கன்னா கியர் ஆக்சிஸ், சாரி ஷாஃப்ட் ஆக்சிஸ் இருக்குங்களா, இல்லை கியர் ஆக்சிஸ் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் கியர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்கும், கரெக்டாக. ஸோ கியர் ஆக்சிஸ் சம்வேர் ஹியர் இருக்கும். இப்போ இந்த டீத் ப்ரொஃபைல் இதுவும் கியர் ஆக்சிஸும் பேரலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்பர் கியர்ஸில் டீத்தோடைய லைனும் ஆக்சிஸ் ஆஃப் தி கியரும் பேரலாக இருக்கும். அதே நேரத்தில் அதோடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பேரலல் ஷாஃப்ட் இருக்க இடத்துல மட்டும்தான் நாம ஸ்பர் கியர்ஸ் யூஸ் பண்ணுவோம். காமனாக பார்த்தீங்கன்னா இதோடைய மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ஈஸி டு மேனுஃபேக்சர் அண்ட் லோ காஸ்ட். இது ரெண்டும் வந்து இந்த ஸ்பர் கியரில் மெயின் அட்வான்டேஜ். முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ். ஓகேங்களா. ஸோ மெஷ் ஆகும்போது ஸ்பர் கியரில் என்ன ஆகும்னா டோட்டல் டீத் இப்போ ஃபுல்லாக அந்த பிட்ச் சர்க்கிள் பாயிண்டில், டெர்மினாலஜிஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன், அந்த பிட்ச் சர்க்கிள் பாயிண்டில் மெஷ் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ஸ் வரும். ஸோ அது வந்து ஸ்பர் கியரோட இம்பார்ட்டன்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரல் ஷாஃப்ட், இதில் வந்து டீத் ப்ரொஃபைல் வந்து ஆக்சிஸ் ஆஃப் தி கியருக்கு வந்து பேரலாக இருக்கும். ஸோ இப்போ நாய்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த ஹெலிக்கல் கியர். கிட்டத்தட்ட அதே அப்ளிகேஷன் தான். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு ஷாஃப்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு ஷாஃப்ட்டும் பேரலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதோட ஆக்சிஸ், இங்கே இன்னொரு ஷாஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஆக்சிஸ். இப்போ இது ரெண்டும் வந்து பேரலாக இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம பேரலல் கேஸில் தான் யூஸ் பண்ணுறோம். பட் டீத் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஸ்பர் கியரில் இந்த டீத் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தது. ஓகேங்களா. ஆக்சிஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தது. வேற ஹியர் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் மேக் அன் ஆங்கிள். ஆக்சிஸோடு வச்சு பார்க்கும்போது இட் வில் மேக் சம் ஆங்கிள். அதை நம்ம ஹெலிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபான்னு கொடுப்பாங்க. ஹெலிக்கல் ஆங்கிள் ரொம்ப ஸ்டாண்டர்ட் டைப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிகிரிஸ்லேருந்து 35 டிகிரிஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்டாண்டர்ட் ஹெலிக்கல் ஆங்கிள், இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்ஃபா வந்து ஹெலிக்கல் ஆங்கிள் அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இந்த ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் என்னன்னா 20 to 35 டிகிரிஸ். இந்த ஆங்கிள் இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வரும். ஸோ அதனால அந்த நாய்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் இந்த ஹெலிக்கல் கியர்னு வரும்போது இதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் த்ரஸ்ட். ஆக்சியல் டைரக்ஷனில் சின்ஸ் டீத் வந்து ஆங்கிள்டாக இருக்கிறதுனால ஆக்சியல் டைரக்ஷனில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிக்கல் கியரோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இந்த டிஸ்அட்வான்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணது தான் டபுள் ஹெலிக்கல் கியர்ஸ். டபுள் ஹெலிக்கல்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா ஹெரிங் போன் கியர் அப்படிம்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்ஷன்லையும் ஹெலிக்கல் இருக்கும். ஸோ இதில் ஒரே இதில் ஃபுல் ப்ரொஃபைல் ஒரு ஹெலிக்கல் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் அந்த சென்டர் பாயிண்ட், இப்போ சப்போஸ் இந்த இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டராக, இப்போ இங்கே பாருங்கள், இந்த சென்டராக கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடில் ஆப்போசிட் டைரக்ஷனில்
கியர்ஸ்க்கு வந்து ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி இருந்தால் அதை வி கால் இட் as ஹெரிங் போன் கியர்ஸ். ஸோ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, ஆக்சியல் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இதில் வந்து கிரியேட் ஆகும், ஹெலிக்கல் கியர்ஸில் கிரியேட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது இங்கே வந்து 2 டைரக்ஷனில் கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நாம் பார்த்த கியர்ஸ் எல்லாமே பேரலல் ஷாஃப்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்த கியர்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, 2 ஷாஃப்ட், நம்ம 2 ஷாஃப்ட்டுக்கு நடுவில் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த 2 ஷாஃப்ட்டும் பேரலாக இருக்குது அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற கியர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைப் நம்ம என்ன பார்த்தோம், இன்டர்செக்டிங் ஷாஃப்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த இன்டர்செக்டிங் ஷாஃப்ட்டில் நான் என்ன சொன்னேன், மோஸ்ட்லி பெவல் கியர்ஸ் எல்லாமே அந்த இன்டர்செக்டிங் ஷாஃப்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக. ஸோ இன்டர்செக்டிங் ஷாஃப்ட்டுக்குள்ளே இந்த பெவல் கியர்ஸ் எல்லாமே வரும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெவல் கியர்ஸ் பார்த்தோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பெவல் கியர் அப்படிம்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பெவல் கியர். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் பெவல் கியர், ஜீரோ ஆர் சில நேரத்தில் ஜெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ இதுலேயும் அதே கான்செப்ட் தான். இப்போ இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெலிக்கல் ஆர் ஸ்பர் கியர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சிலிண்டரில் டீத் கட் பண்ண மாதிரி இருந்தது இல்லையா, அப்படி ஒரு ஃபுல் சிலிண்டர் ஷேப் எடுத்துட்டு அதில் நமக்கு டீத் இருந்தது. வேறஸ் பெவல் கியர்னு வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் சிலிண்டர் ஒரு கோனிக்கல் ஷேப் மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோனிக்கல் ஷேப்பில் டீத் கட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ முதல் இதில் நம்ம பார்க்கும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் பேரல் ஷாஃப்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணது. இது இன்டர்செக்டிங் ஷாஃப்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த பெவல் டைப் ஆஃப் கியர்ஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ கோனிக்கல் செக்ஷனில் டீத் கட் பண்ணுறது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த டீத் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது வி கால் இட் as ஸ்ட்ரைட் பெவல் கியர். இதுவே இப்போ இங்கே இதில் பாருங்கள், இதில் ஸ்ட்ரைட்டாக இருக்க டீத் எல்லாமே, வேற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ஆர் கர்வ்ட் நேச்சரில் இருக்குது. ஸோ இப்படி இருந்ததுன்னா வி கால் இட் as ஸ்பைரல் பெவல் கியர்ஸ். இப்போ ஜெரால் பெவல் கியருக்கும் ஸ்பைரலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயும் சின்ன ஒரு கர்வச்சர் மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஆங்கிள் வந்து இப்போ ஷாஃப்ட் ஆக்சிஸ் இப்படி இருந்திருக்கும். கரெக்டாக. இப்போ இந்த சின்ன பின்னியன் எடுத்தீங்கன்னா அதோடைய ஷாஃப்ட் ஆக்சிஸ் இருக்கும். அந்த ஷாஃப்ட் ஆக்சிஸ் கூட டீத் வில் மேக் அன் ஆங்கிள். பட் அதோடைய ஸ்பைரல் ஆங்கிள் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரிஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்பைரல் ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்னா 0 டிகிரிஸ். அதனால தான் இதை நம்ம 0 ஸ்பைரல் கியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸ்பைரல் ஆங்கிள் 0 இருக்கிறதுனால 0 ஸ்பைரல் கியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் டீத் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக இருக்காது. அதனால வி டோன்ட் கால் இட் as ஸ்ட்ரைட் பெவல் கியர்ஸ். இப்போ ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அதை டைரெக்டாக ஸ்ட்ரைட்னு சொல்லிடுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த கியர்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெவல் கியர்ஸ் வந்து நம்ம இன்டர்செக்டிங் ஷாஃப்ட்டுக்கு தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக and the axis of the shaft are in right angles to each other. நாம இந்த பெவல் கியர்ஸ் பார்ப்போம். இந்த பெவல் கியர்ஸ்ல இன்னும் ஒரு டைப் ஆஃப் கியர் சொல்லுவாங்க. இப்போ இதுல இந்த கியர் பார்த்தீங்க அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மித்ரே கியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பெவல் கியர்ஸ்ல மித்ரே கியர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது ஸ்ட்ரைட் கட் தான். பட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கியருக்குமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் டீத் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் டீத், ஈக்குவல் நம்பர் ஆஃப் டீத் இருந்தால் அந்த டைப் ஆஃப் பெவல் கியர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மித்ரே கியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இட் வில் ஆல்வேஸ் டிரான்ஸ்மிட் ஈக்குவல் ஸ்பீட் அதிகமாக்குறதோ இல்லை குறைக்கிறதோ இந்த கியர்ஸ்னால முடியாது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் பெவல் கியர்ஸ். ஓகேங்களா. ஸோ மித்ரே கியர்ஸ் அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் டீத் இருக்கும். போத் தி பினியன் அண்ட் கியர்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் டீத் இருந்தால் அதை வி கால் இட் as மித்ரே கியர்ஸ். நெக்ஸ்ட் டைப்ல நம்ம என்ன பார்த்தோம், நான் பேரலல் அண்ட் நான் இன்டர்செக்டிங் ஷாஃப்ட். அதாவது வேற வேற பிளேன்லேயே இருக்கும், அதே நேரத்தில் பேரலாகவும் இருக்காதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த கியர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெவல் கியர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெவல் கியர் பார்க்கும்போதெல்லாம் இந்த ஷாஃப்ட் பினியனோட ஷாஃப்ட் வந்து இதே லைன்ல இருந்திருக்கும். ஸோ இந்த கியர் இங்கிருந்து இருந்தா அதை வி கால் இட் as பெவல் கியர். வேறஸ் அந்த ஆஃப்செட் இருக்கும்போது இந்த சின்ன ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பிட்வீன் தி ஷாஃப்ட் டு சென்டர் ஆஃப் தி ஷாஃப்ட். இப்போ இந்த சென்டருக்கும் ஒரு சின்ன ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்படி இருந்தால் வி கால் இட் as ஹைபாய்ட் கியர்ஸ் அப்படிம்பாங்க. இதே இதில் சில நேரத்தில் இன்னொரு டைப் ஆஃப் கியர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கியூ ஸ்பைரல் கியர்ஸ். அதாவது அந்த ஆஃப்செட் இருக்கும்போது வி கால் இட் as ஸ்கியூ ஸ்பைரல் கியர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுவும் சில நேரத்தில் எதுக்குள்ள வரும்னு பார்த்தீங்கன்னா நான் பேரலல் நான் இன்டர்செக்டிங் ஷாஃப்ட். இதில் இன்னொரு மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கியர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ம் கியர்ஸ். ஓகேங்களா. ஸோ வேர்ம் கியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஷாஃப்ட்ல ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட்ல நம்ம கியர் எடுத்தா அது வேர்ம் கியர். ஸோ ரேக் அண்ட் பினியன் இந்த டைப் பார்த்தீங்கன்னா ரேக் அண்ட் பினியன். ஸோ பினியன் வந்து இது செகண்ட் இதில் வந்துடும்.
இப்போ ரேக் அப்படிங்கிறது அதுக்கு வந்து சென்டர் ஆஃப் கர்வச்சர் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு பிளேனில் அந்த கியர்ஸ் கட் பண்ணியிருப்பாங்க. வேற ஒரு சிலிண்டர் ஃபுல்லாக இப்படி இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம வேர்ம் கியர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ம் கியர்ஸ் ஆர் ரேக் அண்ட் பினியன் இதோடைய மெயின் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்பர் கியர் பார்த்தோம், அதர் கியர்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்பர் கியர்லாம் மேக்ஸிமம் ஸ்பீட் ரிடக்ஷன் ஆர் ஸ்பீட் ரேஷியோ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6:1 இருக்கும், ஆர் 1:6 பிட்வீன் கியர் அண்ட் பினியன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி அந்த ரேஞ்சில் 1:7, 1:6 இந்த ரேஞ்சில் இருக்கும். வேறஸ் வேர்ம் கியர்னு வரும்போது இன்ஃபேக்ட் அந்த ஹெலிக்கல் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இட் வில் பி பிலோ 15 to 20க்கு கீழே தான் வந்து அந்த ஸ்பீட் ரேஷியோ அந்த கியர்ஸ்க்குலாம் இருக்கும். ஒன்ஸ் ஸ்பீட் ரேஷியோ நிறைய வேணும், 50:1 இல்லை ஈவன் சில இடத்துல பார்த்தீங்கன்னா 100:1 கூட இந்த வேர்ம் கியர்ஸில் பாசிபிள். இன்ஃபேக்ட் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் இல்லாமல் ஈவன் அதர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப காமன். விச் கியர் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் ஸ்பீட். அது எப்படி கேட்பாங்கன்னா சில நேரத்தில் உங்களுக்கு அந்த ரேஷியோவே கொடுப்பாங்க, 100:1, 50:1, 60:1 அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டு அந்த ரிடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா 4 டைப்பை கொடுத்துட்டு இதில் எந்த கியரை யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் ரிடக்ஷன் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி கேட்டாலுமே அந்த ரிடக்ஷன் ரேஷியோ நிறையா இருந்தாலே ரிமெம்பர் அதுக்கான ஆப்ஷன் வந்து வேர்ம் கியர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் பார்த்தது வந்து டைப் 1 கொஸ்டின்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் பார்த்தோம். அதில் இருக்க சின்ன சின்ன பேசிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெரிங் போனில் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இருக்காது, அது வந்து டபுள் ஹெலிக்கல் கியர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் மித்ரே கியர்ஸ்னா என்ன, ஸோ அந்த இடத்துல ஈக்குவல் நம்பர் ஆஃப் டீத் இருந்தால் மாடியூல் வில் பி சேம். அதே நேரத்தில் ஸ்பீட் ரேஷியோ வில் பி ஈக்குவல். ஜீரோ பெவல் கியர்னா என்ன, ஸ்பர் கியரோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அண்ட் ஆக்சியல் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எந்த கியரில் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், இந்த மேக்ஸிமம் ரிடக்ஷன் கேன் பி அப்டைன் ஃப்ரம் விச் டைப் ஆஃப் கியர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த இப்போ நம்ம பார்த்த பேசிக்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது டைப் 1. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆர் டெர்மினாலஜிஸ் யூஸ்ட் இன் தி கியர். இப்போ கியர் டெர்மினாலஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம இப்போ பார்ப்போம். இதில் நிறைய டேர்ம்ஸ் வரும். ஸோ இந்த டயக்ராம் வச்சு ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேர்மாக நம்ம பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் அடெண்டம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அடெண்டம் அப்படிங்கிறது எந்த மீன் பண்ணுது அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் கியர் டீத் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கியர் டூத், அந்த கியர் டீத்தோட டாப் மோஸ்ட் டிப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லைன் வருது கரெக்டாக. இப்போ ஒரு சர்க்குலர் லைன் மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா? இப்போ அவங்க பிங்க் கலரில் போட்டிருக்காங்க, அதை நான் இங்கே ப்ளூவில் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறேன். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ச் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிட்ச் சர்க்கிள் அதாவது இன்னொரு கியர், இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கியர் இருந்தது அப்படின்னா அதுக்கும் ஒரு பிட்ச் சர்க்கிள் இருக்கும். கரெக்டாக இந்த பிட்ச் சர்க்கிளில் வந்து 2 கியரும் கான்டாக்ட் ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் மோஷனே இருக்காது, பியூர் ரோலிங் மோஷன் பிட்வீன் 2 கியர்ஸ். 2 கியருக்கு நடுவில் சுத்தமான ரோலிங் மோஷன் எந்த பாயிண்ட்ல இருக்கும் ஆர் எந்த பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இந்த பிட்ச் சர்க்கிளில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இமேஜினரி லைன். இந்த பிட்ச் சர்க்கிள் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி லைன். அப்போ இந்த பிட்ச் சர்க்கிள்க்கும் டிப் ஆஃப் தி டீத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் வி கால் இட் அஸ் அடெண்டம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடெண்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுதான் அடெண்டம், டிப் ஆஃப் தி டீத், அதே நேரத்தில் பிட்ச் சர்க்கிள். ஸோ இந்த டிஸ்டன்ஸை வி கால் இட் அஸ் அடெண்டம். இப்போ அதே இது பாட்டம் ஆஃப் தி டீத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிட்ச் சர்க்கிள்லேருந்து நம்ம அதே இது பாட்டம் ஆஃப் தி டீத் எடுத்தோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், டெடெண்டம். ஓகேங்களா? ஸோ டிப் ஆஃப் தி டீத்லேருந்து பிட்ச் சர்க்கிள் வரைக்கும் எடுத்தால் அது அடெண்டம். அதுவே பாட்டம் வரைக்கும் போனீங்க அப்படின்னா அது டெடெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ், அடெண்டம் அண்ட் டெடெண்டம். அதே நேரத்தில் பிட்ச் சர்க்கிள்னா உங்களுக்கு நான் என்னன்னு சொன்னேன், பிட்ச் சர்க்கிள் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி சர்க்கிள். ஸோ 2 கியரும் வந்து கான்டாக்ட் ஆகும்போது, இப்போ கியர் வந்து ஒரு டீத் கான்டாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கான்டாக்ட் பாயிண்ட்ல ஒரு ஸ்லைடிங் மோஷனும் இருக்கும், சர்க்குலர் மோஷனும் இருக்கும். ஆனால் இந்த பிட்ச் சர்க்கிள் பாயிண்ட்ல மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான ரோலிங் மோஷன் பிட்வீன் 2 கியர்ஸ், பியூர் ரோலிங் மோஷன் எங்கே இருக்குன்னா அது பிட்ச் சர்க்கிள். இப்போ இந்த அடெண்டம் சொன்னோம் இல்லையா, அந்த அடெண்டமை பேஸ் பண்ணி சென்டர் ஆஃப் தி கியர். ஓகேங்களா? இப்போ சென்டர் ஆஃப் தி கியர் அப்படிங்கிறது சம்வேர் இந்த இடத்துல இருக்கும் இல்லையா? இந்த சென்டர்லேருந்து அப்படியே அந்த அடெண்டம் வச்சு ஒரு ஆர்க் ரேடியஸ் எடுத்து அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா அதை வி கால் இட் அஸ் அடெண்டம் சர்க்கிள். ஓகேங்களா?
அங்கே ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா அதை என்ன சொல்லுவோம் நாம அடெண்டம் சர்க்கிள். அதே இந்த பாட்டமில் போட்டிங்கன்னா அதை we call it as டெடெண்டம் சர்க்கிள். இப்போ அடெண்டம் சர்க்கிள்னு சொல்கிற மாதிரி பாட்டமில் நம்ம ஒரு சர்க்கிள் போட்டோம்னா டெடெண்டம் சர்க்கிள். சென்டரில் இருக்கிறது பிட்ச் சர்க்கிள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த டெப்த். இப்போ நம்ம இந்த டீத்தில் டெப்த் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டெப்த் அவங்களே இங்கே ஏரோ மார்க் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஒர்க்கிங் டெப்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸை வந்து ஒர்க்கிங் டெப்த் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒர்க்கிங் டெப்த் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடெண்டம் பாயிண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அடெண்டம் சர்க்கிள்ல இருந்து கிளியரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கியர் இருக்கு, நம்ம ஒரு கியர் பார்க்குறோம். இப்போ இதுக்குள்ள இன்னொரு கியர் எடுத்துட்டு வந்து மெஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு கியர் எடுத்துட்டு வந்து மெஷ் பண்ணா இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட்ல மெஷ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த ப்ளூ கலர்ல வருது பாருங்க. இப்போ இந்த இடத்துல மெஷ் ஆகுதுங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கியர் இப்படி ஃபுல்லாக அந்த பக்கமாக ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ அந்த கியர் மெஷ் ஆகும்போது இது வரைக்கும் தான் வரும். இப்போ இந்த பாயிண்ட்டு மோஸ்ட்லி அந்த கியருக்கும் பார்த்தீங்கன்னா அடெண்டம் டெடெண்டம் பிட்ச் சர்க்கிள்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த அடெண்டம் பாயிண்ட் இங்கே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த டிஸ்டன்ஸை we call it as ஒர்க்கிங் டெப்த். இப்போ இந்த நம்ம தெரிகிற கியரோட அடெண்டம் இது எக்ஸ்போர்ட் இருக்கும் பாருங்க அது. அதே நேரத்தில் இந்த பாயிண்ட் நம்ம கியரில் இந்த பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க ஒர்க்கிங் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, கீழே தானே டெடெண்டம் சர்க்கிள் இருக்கு. இப்போ நமக்கு டெடெண்டம் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. கரெக்டாக இப்போ நான் வரைஞ்ச இந்த ப்ளூவில் இருக்கு. அப்போ இப்போ நாம பார்த்த இந்த பாயிண்ட் ஒரு கியரோடைய வேற ஒரு கியரோடைய அடெண்டம் பாயிண்ட்டுக்கும் இந்த கியரோடைய டெடெண்டம் பாயிண்ட்டுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக பாட்டம் வரைக்கும் வந்து டச் பண்ணிச்சுன்னா அது வந்து ஸ்மூத்தாக மோஷன் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அதனால ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழே நான் சர்க்கிள் பண்ணுறேன் கிளியரன்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்டை அதாவது இந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை we call it as கிளியரன்ஸ். இப்போ காமனாக இந்த கிளியரன்ஸ் வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.157 டைம்ஸ் ஆஃப் மாடியூல். மாடியூல்னா நான் என்னன்னு சொல்கிறேன், இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.157 டைம்ஸ் ஆஃப் மாடியூல். அடெண்டம் அப்படிங்கிறது காமனாக ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஓகேங்களா. இதெல்லாம் சில நேரத்தில் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் என்னன்னு கேட்பாங்க. 1 மாடியூல். அடெண்டம் அப்படிங்கிறது 1 மாடியூலாக இருக்கும். டெடெண்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1.157 மாடியூல். ஓகேங்களா. ஸோ அடெண்டம் 1 மாடியூல், டெடெண்டம் 1.157 மாடியூல், கிளியரன்ஸ் 0.157 மாடியூல். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் மாடியூல் கூட போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிளியரன்ஸ். ஒர்க்கிங் டெப்த்னா என்னன்னு பார்த்தோம். இன்னும் சில விஷயங்கள் கேட்பாங்க. சில நேரத்தில் ஃபேஸ்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த பிட்ச் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அப்படியே நீங்கள் இந்த டீத்தோடைய விட்த், இந்த சைடில் இருக்க விட்த்தை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பிட்ச் சர்க்கிளில் ரெண்டாக டிவைட் பண்ணால் மேலே இருக்கிறத ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறத ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ பிட்ச் சர்க்கிளில் அப்படியே நீங்கள் டீத்தை ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது ஃபேஸு, கீழே இருக்கிறது ஃப்ளாங்க். டாப் மோஸ்ட் ஏரியாவை டாப் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டூத் திக்னஸ். இப்போ இதுக்கப்புறம் இதில் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா டூத் திக்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மறுபடியும் பாருங்கள் நான் ப்ளூ கலரில் டீத்தில் வரைகிறேன். ஸோ இதை தான் வந்து என்னென்னு நம்ம சொல்லுவோம் டூத் திக்னஸ். ஸோ ஒரு சைட் ஆஃப் தி டீத்லேருந்து இன்னொரு சைட் ஆஃப் தி டீத்தை டூத் திக்னஸ், அதை தான் இங்கே மெஷர் பண்ணி அவங்க காமிச்சிருக்காங்க டூத் திக்னஸ். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பிட்ச் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி. சர்க்குலர் பிட்ச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு டீத் இருக்கு பாருங்க, நான் இந்த டாட் போடுறேன். இப்போ நம்ம இந்த டீத்தில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். இதே பாயிண்ட் நெக்ஸ்ட் டீத்தில், இப்போ இந்த டீத்துக்கு வரும்போது அந்த பாயிண்ட் இதுதான் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு நடுவில் இருக்க இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட்ல இருந்து அதே பாயிண்ட் பக்கத்து டீத்தில் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் சர்க்குலர் பிட்ச். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் நீங்கள் ப்ராப்பராக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் புரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அடெண்டம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1 மாடியூல், டெடெண்டம் 1.157, கிளியரன்ஸ், சர்க்குலர் பிட்ச்னா என்ன, ஒர்க்கிங் டெப்த்னா என்ன. ஸோ டோட்டல் டெப்த் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடெண்டம்லேருந்து டெடெண்டம் இருக்க வரைக்கும் டோட்டல் டெப்த், மேலே அடெண்டம் பாயிண்ட்லேருந்து கீழே டெடெண்டம் பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிங்கன்னா அது டோட்டல் டெப்த். அந்த கிளியரன்ஸை வித்துட்டீங்க அப்படின்னா அது ஒர்க்கிங் டெப்த். அப்புறம் ஃபேஸ்னா என்ன, ஃப்ளாங்க்னா என்ன, அடெண்டம் சர்க்கிள், டெடெண்டம் சர்க்கிள் அப்படிங்கிற வரைக்கும் நாம இந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது போக இன்னும் சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த டயக்ராமில் பார்த்தா இன்னும் கன்ஃபியூசிங் ஆகிடும். ஸோ நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஆஃப்
obliquity or pressure angle அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா ஃபை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ப்ரெஷர் ஆங்கிள். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமில் பார்த்துப்போம், அதுக்கப்புறம் நம்ம அதை டெஃபினேஷன் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை போட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரெஷர் ஆங்கிள் வந்து நமக்கு இங்கே இருக்குது இல்லையா? இந்த ஆங்கிள் ஃபுல் ஆங்கிள் அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ ஒரு லைன் ப்ரெஷர் லைன் இல்லை லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு காமிச்சிட்டு இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் ப்ரெஷர் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு லைன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ இந்த ப்ரெஷர் லைன் ஆர் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் நார்மல். ஓகேங்களா? ஸோ ரெண்டு டீத்தும் டச் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு காமன் நார்மல், ரெண்டு டீத்துக்கும் ஒரு காமன் நார்மல் வரையணும். அதே நேரத்தில் பிட்ச் பாயிண்ட்ல இருந்து ஒரு காமன் டேஞ்சன்ட். ஓகேங்களா? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து காமன் நார்மல், பிட்ச் பாயிண்ட்ல இருந்து ஒரு காமன் டேஞ்சன்ட். ஸோ அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆங்கிள். இந்த ப்ரெஷர் ஆங்கிள் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ப்ரெஷர் ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் ஸ்டாண்டர்ட் கேஸே நாம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ப்ரெஷர் ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி நம்ம பார்க்க போகிறோம். அந்த இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த ப்ரெஷர் ஆங்கிள் வந்து இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் ப்ரெஷர் ஆங்கிள் அதிகமாக டீத்துடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். ஒரு டூத்துடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டூத்துடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். பட் அதே நேரத்தில் எந்த இடத்துல நம்ம அப்படின்னா நிறைய ப்ரெஷர் ஆங்கிள் வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது சில நேரத்தில் அது பாசிபிள் இருக்காது. ஏன் அப்படின்னா அதோடைய நெகட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் அதனாலையும் கிரியேட் ஆகும். ஸோ அதனால அது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸில் வைக்கிறது தான் நார்மல் ப்ராக்டிஸ். அது என்னென்ன ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து மாடியூல். இப்போ இது நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் போடும்போது இப்போ நீங்கள் கிளாஸஸில் ப்ராப்ளம்லாம் போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மாடியூல் நம்ம ஆஃப்டன் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஈவன் நம்ம அடெண்டம் சொல்லும்போது இட் இஸ் ஈக்குவல் டு 1 மாடியூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடெண்டம் 1.157 மாடியூல் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? மாடியூல்னா என்ன அப்படின்னா ஃபார்முலா இருக்கு பாருங்க, d/t. d அப்படிங்கிறது பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர், t அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டீத். ஓகே, இதை டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதா மாடியூல். பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர்னா பிட்ச் சர்க்கிள் ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லையா, இமேஜினரி சர்க்கிள், அந்த இடத்துல பியூர் ரோலிங் மோஷன் தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சர்க்கிள் தான் வி கால் இட் அஸ் பிட்ச் சர்க்கிள். ஸோ அதோட டயமீட்டர் டிவைடட் பை டி நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாடியூல். காமனாக இந்த மாடியூல் எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட சைஸ் ஆஃப் தி கியர். இப்போ மாடியூல் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா அப்போ கியர் டீத்தோடைய சைஸ் ஆஃப் தி கியர் இல்லை, சைஸ் ஆஃப் தி கியர் டீத் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மாடியூல் வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா டீத்துடைய சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டயமெட்ரல் பிட்ச், இந்த டயமெட்ரல் பிட்ச் அப்படிங்கிறது நத்திங் பட் இன்வர்ஸ் ஆஃப் மாடியூல். டயமெட்ரல் பிட்ச் வில் பி ஈக்குவல் டு 1/m. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லாம் சில நேரத்தில் கேட்பாங்க, இல்லை ப்ராப்ளம்ஸ்க்கும் நமக்கு தேவைப்படும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. இதை விட டஃபாலாம் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமில் டெஃபினட்டாக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். டயமீட்டர் பை திக் நம்பர் ஆஃப் டீத். இப்போ டி ரெப்ரசன்ட்ஸ் நம்பர் ஆஃப் டீத். ஓகே, ஸோ டி அப்படின்னா மாடியூல், அதோட இன்வர்ஸ் வந்து டயமெட்ரல் பிட்ச். நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பிட்ச். இப்போ சர்க்குலர் பிட்ச் நம்ம டெஃபினேஷனில் பார்த்தோம். டீத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு டீத்தில் ஒரு பாயிண்ட் எடுத்து அதே பாயிண்ட் நெக்ஸ்ட் டீத்தில் எடுத்து அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொன்னோம், சர்க்குலர் பிட்ச் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே வரும்போது பை டி பை டி. இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கூட எழுதலாம், பை எம் டி பை டினா நமக்கு தெரியும் இல்லையா, டி பை டி ரெப்ரசன்ட்ஸ் மாடியூல். ஸோ இதை எம்னு எழுதலாம். ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப், இப்போ சில நேரத்தில் பை பை டயமெட்ரல் பிட்ச் அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? இப்போ ஏன்னா டி பை டி அப்படிங்கிறது டி போன ஃபார்முலாவில் பார்த்தோம். இப்போ நீங்கள் போன ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1/m அப்படின்னு பார்த்து டி பை டின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ சில நேரத்தில் கொஸ்டின்ஸ் இப்படி கூட கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்க, சர்க்குலர் பிட்சையும் டயமெட்ரல் பிட்சையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்க. இப்போது நமக்கு தெரியும் இல்லையா, டைரெக்டாக இந்த இது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா டைரக்ட்லி இட் வில் பி ஈக்குவல் டு பை அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. சில நேரத்தில் அதிலே நம்பர்ஸ் கொடுத்து வேல்யூஸும் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வேர்டு வந்து பேக்லாஷ். ஸோ பேக்லாஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு டீத் இருக்கு, ஐ மீன் ஒரு கியர் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் கியர். இதில் வந்து இன்னொரு கியர் மெஷ் ஆகுது. ஸோ இப்படி மெஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா காமனாக நமக்கு என்ன ஐடியல் கண்டிஷன் அப்படின்னா, இந்த ரெண்டு டீத்துக்கு நடுவில் ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தால்
அது வந்து ஐடியல் கேஸ். பட் ப்ராக்டிக்கலாக வரும்போது அந்த ஐடியல் கேஸ் வந்து சில நேரத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, சடன் எக்ஸ்பேன்ஷன் இல்லை ஹீட்டால் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது என்ன ஆகும்னா டீத்துக்கு நடுவில் ஒரு டீத் இன்னொரு டீத்தை கட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கேப் ஒன்று வச்சுருப்பாங்க 2 டீத்துக்கு நடுவில். இப்போ இந்த 2 டீத்துக்கு நடுவில் இது கிடையாது, இங்கே இருக்கிற கேப்பை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது என்ன? கிளியரன்ஸ். ஓகேங்களா? ஒரு டீத்தோடைய டெடெண்டமுக்கும் இன்னொரு டீத்தோடைய அடெண்டமுக்கும் இருக்கிற கேப் வந்து கிளியரன்ஸ். இந்த சைடில் இருக்க டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஆர் கேப், அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? பேக்லாஷ். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேக்லாஷ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூத் ஸ்பேஸ் அண்ட் டூத் திக்னஸ். ஸோ அதுக்கான அந்த டெஃபினேஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு லா ஆஃப் கியரிங். இப்போ லா ஆஃப் கியரிங் அப்படிங்கிறதும் வந்து நம்ம காமன் கொஸ்டின். இப்போ இந்த லா ஆஃப் கியரிங்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? கியர் ட்ரெயினில் ப்ராப்ளம்ஸ் போடுவோம். கியர் ரேஷியோ, ஸ்பீட் ரேஷியோ அப்படிங்கிறத வச்சு ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ஸோ லா ஆஃப் கியரிங்கில் உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி கேட்டாங்கன்னா இது டைரெக்டாக போட்டுற போகிறீங்க. டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் நார்மல் அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேங்களா? ஸோ 2 டீத் கான்டாக்ட் பண்ணுற இடத்துல, இப்போ 2 டீத் இருக்குது, அது கான்டாக்ட் பண்ணுற இடம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டீத்து, இது ஒரு டீத்து. ஓகேங்களா? ஸோ 2 டீத்து கான்டாக்ட் பண்ணுற இடத்துல காமன் நார்மல், ஸோ அந்த இடத்துல ஒரு காமன் நார்மல் போட்டிங்கன்னா மஸ்ட் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ தி பிட்ச் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ பிட்ச் பாயிண்ட் அப்படிங்கிறது பிட்ச் சர்க்கிள், ஒரு இமேஜினரி சர்க்கிள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு கியரில் இமேஜினரி சர்க்கிள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த பாயிண்ட்ல டீத் கான்டாக்ட் ஆகும். ஸோ டீத் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் எங்கேஜ் ஆகி ஸ்லோவாக அது வந்து டிஸ்எங்கேஜ் ஆகும். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட்டாக கான்டாக்ட் பண்ணிகிட்டே வரும். அப்போ அந்த பிட்ச் சர்க்கிளில் கான்டாக்ட் வரும்போது அந்த பாயிண்ட்டை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, அந்த காமன் நார்மல், ஒரு டீத் வந்து எங்கேஜ் ஆகும்போது காமன் நார்மல் வந்து மஸ்ட் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ தி பிட்ச் பாயிண்ட். 2 டீத்தும் கான்டாக்ட் ஆகும்போது காமன் நார்மல் பிட்ச் பாயிண்ட் வழியாக கட்டாயமாக போகணும். இது ஆக்சுவலாக என்ன மீனிங்னா, பிட்ச் பாயிண்ட்ல இருந்து அந்த டெரிவேஷன் போட்டால் நமக்கு தெரியும். பட் இங்கே வந்து நமக்கு அந்த டெரிவேஷன்ஸ்லாம் தேவையில்லை. பட் ஜஸ்ட் ஐ வில் கிவ் ஒன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். ஒருவேளை அந்த காமன் நார்மலில் போகலை அப்படின்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான டிரான்ஸ்மிஷனே இருக்காது. அது கான்டாக்ட்லேயே வராது. ஒரு கியர் வெளியில் போயிடும், ஒரு கியர் உள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து கட்டாயமாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதை தான் லா ஆஃப் கியரிங் சொல்லுவாங்க. அந்த காமன் நார்மல் மஸ்ட் பாஸ் த்ரூ பிட்ச் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் கியரிங். ஸோ அது ஃபார்முலா மாதிரி டெரைவ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸ்பீட் ரேஷியோ வில் பி ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டீத் ரேஷியோ. இதில் ஒமேகா 1 ஒமேகா 2 இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்பீடை ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஒரு ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் டீத் இன் செகண்ட் கியர் அண்ட் ஃபர்ஸ்ட் கியர். இப்போ இதே இது வந்து கூட ஈவன் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆர் டயமீட்டரில் கூட எழுதலாம். டயமீட்டர் ஆஃப் கியர் 2 டயமீட்டர் ஆஃப் கியர் 1 இப்படியும் கூட வரும். நீங்கள் அந்த டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இங்கே நமக்கு டெரிவேஷன் அளவுக்குலாம் உள்ளே போக வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி மோர் தேன் இனஃப். இப்போ இது வந்து இப்போ நம்ம பார்த்ததுல செகண்ட் டைப். இந்த ஃபார்முலாஸில் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் என்ன பார்த்தோம்? டெர்மினாலஜிஸ் ஆஃப் கியர் பார்த்தோம். ஸோ அது வந்து அதே டெர்மினாலஜிஸில் ஃபார்முலாஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டைப் 2 அண்ட் டைப் 3 கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து முடிஞ்சது. அண்ட் ஃபைனல் டைப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அதே நேரத்தில் ப்ரொஃபைல் ஆஃப் கியர்ஸ். காமனாக கியர் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஃபைலில் தான் செய்வாங்க. ஒன்று வந்து இன்வல்யூட் ப்ரொஃபைல், இதுதான் ரொம்ப காமன் ப்ரொஃபைல். இப்போ ஒரு ஸ்பர் கியர்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் அது ஒரே ப்ரொஃபைல் தான், இன்வல்யூட் ப்ரொஃபைலில் தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு அப்படி ஒரு கேஸ், காமன் ப்ரொஃபைல் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஸ்பர் கியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்வல்யூட் ப்ரொஃபைல் தான். செகண்ட் டைப் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளாய்டல் கியர். இப்போ இந்த இன்வல்யூட் சைக்ளாய்டெலாம் நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் யூனிட் 1ல் அந்த கர்வ்ஸ் வரையும் போது பார்த்துருப்போம். இன்வல்யூட் கர்வ் வரைவோம், சைக்ளாய்டு வரைவோம், ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுட்டு அதை அப்படியே ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணி ஒரு கர்வ் வரைவோம். அந்த மாதிரி இன்வல்யூட்னாலும் ஒரு கர்வ் வரைவோம். ஸோ அதுதான் நமக்கு இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காமனாக யூஸ் பண்ணுற ப்ரொஃபைல் வந்து இன்வல்யூட் ப்ரொஃபைல். அந்த பேஸ் சர்க்கிள்லேருந்து நம்ம வரைவோம். கரெக்டாக பேஸ் சர்க்கிளை பேஸ் பண்ணி வரைவோம் இல்லையா? ஸோ அந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி டீத் வந்து டிசைன் பண்ணுவோம். இப்போ இதில் நமக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் எப்படி நம்ம அந்த ப்ரொஃபைலை எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை கிடையாது. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வல்யூட் ப்ரொஃபைலில் இருக்கிற சில விஷயங்களும் சைக்ளாய்டில் இருக்கிறதும் அதோட கம்பேரிசனும் நமக்கு தேவை. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. இப்போ பாருங்கள், இன்வல்யூட் ப்ரொஃபைல் வரும்போது சென்டர் டிஸ்டன்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் இன் சைக்ளாய்ட் ப்ரொஃபைல். சைக்ளாய்ட் ப்ரொஃபைலில் சென்டர் டிஸ்டன்ஸ் மாறாது. சென்டர் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு கியர் இருக்குது. ஓகேங்க, ஸோ சைட் வியூ ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கியர் இருக்குது. ஸோ 2 கியர் இருக்குது. இங்கே மெஷ் ஆகுதுன்னு வச்சுப்போம்.
டீத் இங்கே மெஷ் ஆகுது. இப்போ இதோடைய ஷாஃப்ட் இங்கே இருக்குது, இதோடைய ஷாஃப்ட் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஷாஃப்ட்டுக்கும் ஷாஃப்ட் ஆக்சிஸ்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வி கால் இட் அஸ் சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. சைக்ளாய்டில் சென்டர் டிஸ்டன்ஸ் மாறவே மாறாது, அப்படியே ஒரே இடத்துல இருக்கும். வேறஸ் இன்வல்யூட் ப்ரொஃபைல் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் டிஸ்டன்ஸை ஒரு மினிமம் வேல்யூக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இன்டர்ஃபியரன்ஸ்னு ஒரு கான்செப்ட், இதை முடிச்சுட்டு உடனே இன்டர்ஃபியரன்ஸ் கான்செப்ட் பார்ப்போம். அதில் வந்து இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் வேரி பண்ணுறதுனால அந்த இன்டர்ஃபியரன்ஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அதனால இன்வல்யூட்டில் சென்டர் டிஸ்டன்ஸ் வேரி பண்ண முடியும், சைக்ளாய்டில் வேரி பண்ண முடியாது. அதே மாதிரி இன்வல்யூட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆங்கிள் வில் பி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், ஒரே ப்ரெஷர் ஆங்கிள் தான். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்வல்யூட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் ஆங்கிள் ஒரே வேல்யூ இருக்கிறதுனால இந்த கான்டாக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், கான்டாக்ட்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். வேற சைக்ளாய்டில் பார்த்தீங்கன்னா டீத் எங்கேஜ் ஆகி டிஸ்எங்கேஜ் ஆகிற வரைக்கும் ப்ரெஷர் ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கேட்பாங்க. இப்போ நான் வேற பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸில் பார்த்துருக்கேன். அதில் எப்படி ஒரு வாட்டி எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்து ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ப்ரெஷர் ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கீழே ஒரு 2-3 வேல்யூ கொடுத்துட்டு அதில் ஒரு ஆப்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபார், மேலே வந்து இன்வல்யூட் ப்ரொஃபைல் இருந்தது. ஸோ இன்வல்யூட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆங்கிள் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சால்வ் பண்ணாமே கூட நாம எழுதலாம். நெக்ஸ்ட் இன்டர்ஃபியரன்ஸ் கான்செப்ட். இன்டர்ஃபியரன்ஸ் கான்செப்ட் நான் சொல்கிறேன். சைக்ளாய்டில் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கவே இருக்காது. நோ இன்டர்ஃபியரன்ஸ் இன் சைக்ளாய்ட், இன்டர்ஃபியரன்ஸ் அக்கர்ஸ் இன் இன்வல்யூட் ப்ரொஃபைல். ஓகேங்களா. இன்வல்யூட் ப்ரொஃபைலில் டெஃபினட்டாக இன்டர்ஃபியரன்ஸ் சில நேரங்களில் வரும், சைக்ளாய்டில் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது. ஸோ சைக்ளாய்ட் டீத் ஆர் ஸ்ட்ராங், சைக்ளாய்ட் டீத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே நேரத்தில் வியர் பார்த்தீங்கன்னா சைக்ளாய்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும், இன்வல்யூட்டில் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் அக்கர்ஸ் இன், நோ இன்டர்ஃபியரன்ஸ் அக்கர்ஸ் இன் சைக்ளாய்டல் ப்ரொஃபைல். அந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபைனலி இன்டர்ஃபியரன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே இது 2 டீத் எடுத்தீங்க அப்படின்னா, சி அசியூம் திஸ் இஸ் எ கியர் டீத். இப்போ நமக்கு 2 டீத் இப்படி இருக்கு, இன்னொரு டீத் இங்கே எங்கேஜ் ஆகுது. ஸோ இது இன்னொரு கியர். இப்போ இப்படி எங்கேஜ் ஆகும்போது இந்த டீத்துடைய டிப் இருக்கு இல்லையா, சில நேரத்தில் இதில் போய் இப்படி ரொட்டேட் ஆகி வரும். கரெக்டாக நமக்கு வந்து கியர் வந்து இது இப்படி ரொட்டேட் ஆகும், இந்த கியர் வந்து ஆப்போசிட்ல ரொட்டேட் ஆகும். ஸோ அதோடைய சென்டர் இதோடைய சென்டர் பேஸ் பண்ணி அப்படி வரும்போது இந்த டிப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டீத்துடைய பாட்டம் வந்து ஸ்கிராச் பண்ணும் ஆர் கட் பண்ணும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர் கட் அப்படிம்பாங்க. பாருங்க, when the tip of the tooth undercuts the root of mating gear, அது கூட மேட் ஆகிற கியருடைய ரூட்டை வந்து அண்டர் கட் பண்ணும்போது அதை தான் வி கால் இட் அஸ் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். பிகாஸ் இப்போ அண்டர் கட் பண்ணிட்டே இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி இட் வில் பிகம் டேமேஜ்ட் இல்லையா. ஸோ அப்போ அதை நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ இன்டர்ஃபியரன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tip of the teeth or tooth undercutting the root of opposite gear's tooth. இது இன்டர்ஃபியரன்ஸ். இது வந்து எதில் இருக்கும், இன்வல்யூட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் இருக்கும், சைக்ளாய்டல் ப்ரொஃபைலில் இருக்காது. ஸோ அதனால எல்லா கியரையும் சைக்ளாய்டில் பண்ண மாட்டாங்க. நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம், இன்வல்யூட் தான் மோஸ்ட் காமன் அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வல்யூட் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஈஸி. அந்த கர்வ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது ஈஸி, வேறஸ் சைக்ளாய்டல் கர்வ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது டஃப். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டிஸ் மாதிரி இருக்கும். பேஸ் ஆஃப் தி டீத் வந்து சைக்ளாய்ட் ப்ரொஃபைலையும், டிப் ஆஃப் தி டீத் வந்து இன்வல்யூட் ப்ரொஃபைல்லையும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் வந்துருச்சு. பட் இப்பயும் காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வல்யூட் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபியரன்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசிங் தி சென்டர் டிஸ்டன்ஸ். முன்னாடியே சென்டர் டிஸ்டன்ஸ்னா என்னன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த சென்டர் டிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், இன்டர்ஃபியரன்ஸ் குறையும். இன்க்ரீசிங் தி நம்பர் ஆஃப் டீத் இன் பினியன், இன்க்ரீசிங் தி ப்ரெஷர் ஆங்கிள், ஸ்டப்பிங் ஆர் கட்டிங் சம் போர்ஷன் ஆஃப் அடெண்டம். இப்போ அடெண்டம் தான் இங்கே போய் கட் பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த டீத்தை கொஞ்சம் அப்படி ஸ்டப் பண்ணி விட்டோம், இல்லை மேலே இருக்கிற டிப்பு வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணி சின்ன டீத்தாக செய்கிறோம் அப்படின்னா, ஸோ அதுவும் வந்து இன்டர்ஃபியரன்ஸை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ஆஃப் கியர்னு சொன்னோம் இல்லையா முன்னாடியே. இப்போ ப்ரெஷர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 14.5 டிகிரி காம்போசிட், 14.5 டிகிரி ஃபுல் டெப்த் இன்வல்யூட், 20 டிகிரி ஃபுல் டெப்த் இன்வல்யூட், 20 டிகிரி ஸ்டப் இன்வல்யூட் அப்படின்னு 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் இருக்கு. இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியரன்ஸை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் டீத் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். 14.5 டிகிரி காம்போசிட்ல 12, ஃபுல் டெப்த்தாக இருந்தால் 32, 20 டிகிரி ஃபுல் டெப்த்தாக இருந்தால் 18,
20 டிகிரி ஸ்டப் இன்வல்யூட்டாக இருந்தால் 14. இப்போ இது ஏன் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதுதான் மினிமம் நம்பர் ஆஃப் டீத் ரிக்வயர்ட் இன் பினியன் டு அவாய்ட் இன்டர்ஃபியரன்ஸ். இந்த நம்பர்ஸை அப்படியே கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஃபார் a 20 degree full depth involute gear, the minimum number of teeth required in the pinion to avoid interference is அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த நம்பர்ஸை டைரெக்டாக கொடுத்துடுவாங்க. அதனால இந்த நம்பர்ஸ் வந்து ஜஸ்ட் 4 நம்பர்ஸ் தான், தரவா வச்சுக்கோங்க. இதுலேயும் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 18 20 தேர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 20 டிகிரி ஃபுல் டெப்த் இன்வல்யூட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர். ஸோ ரிமெம்பர் திஸ், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். இது போக இந்த இன்டர்ஃபியரன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குங்களா. ஸோ லெங்த் ஆஃப் கான்டாக்ட், இப்போ இதெல்லாம் நாம் கிளாஸில் பார்க்கும்போது டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். லெங்த் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஃபார்முலாஸ் எல்லாம் டு அவாய்ட் இன்டர்ஃபியரன்ஸ் மட்டும்தான், ஓகேங்களா. ஃபுல் ஃபார்முலா இல்லை, டு அவாய்ட் இன்டர்ஃபியரன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாலாம். லெங்த் ஆஃப் கான்டாக்ட் கேட்டாங்க அப்படின்னா ஆர் சைன் ஆஃப் ஃபை. இப்போ ஃபை அப்படிங்கிறது ப்ரெஷர் ஆங்கிள், ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் பினியன், ஓகேங்களா. ஸோ இது லெங்த் ஆஃப் கான்டாக்ட் டியூரிங் அப்ரோச். ஸோ இதில் அப்ரோச், அதாவது என்கேஜ்மெண்ட் டிஸ்என்கேஜ்மெண்ட்லாம் இந்த கியரில் படிப்போம். அதில் அப்ரோச் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா, இது இந்த லெங்த் ஆஃப் கான்டாக்ட் இதே ஃபார்முலா ஃபார் ரீசஸ், பிரியும் போது, ரெண்டு கியரும் பிரியும் போது என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சைன் ஃபை, ஓகேங்களா. ஸோ அப்ரோச் அப்போ இது, ரீசஸ் அப்போ இது ரெண்டுமே லெங்த் ஆஃப் கான்டாக்ட் தான், ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே லெங்த் ஆஃப் கான்டாக்ட். இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிப்போம். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். which will be equal to length of contact by cos phi. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அது ஞாபகம் இருக்கும். length of contact by cos phi அப்படின்னு அங்கே பார்த்துருப்போம். இங்கே to avoid interference பார்க்குறோம். ஸோ to avoid interference என்னன்னு பார்த்தீங்கன்னா r plus r tan phi, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக இதில் காமனாக கேட்குற ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் நமக்கு சில நேரத்தில் கான்டாக்ட் ரேஷியோனா என்னன்னு கேட்பாங்க, ஓகேங்களா. இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா contact ratio. The contact ratio value should be always greater than 1. Contact ratio அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் எத்தனை நம்பர் ஆஃப் டீத் வந்து கான்டாக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் பை சர்க்குலர் பிச் ஆர் பைஎம் அப்படின்னு டைரக்டாக எழுதலாம். சர்க்குலர் பிச் முன்னாடியே ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, சர்க்குலர் பிச் இஸ் ஈக்குவல் டு பைஎம். அப்போ கான்டாக்ட் ரேஷியோ ஈக்குவல் டு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் பை பைஎம். இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா காமனாக அப்ராக்சிமேட்லி இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 1, ஓகேங்களா. 1.2லேருந்து ஒரு 1.8 இல்லை ஈவன் அபவுட் 2. ஸோ அரௌண்ட் இந்த ரேஞ்சில் இது இருக்கும். அண்ட் 1 கீழே போகவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டீத்தாவது கான்டாக்டில் இருந்தால் தான் அந்த இடத்துல நமக்கு மோஷனே டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், ரொட்டேஷனே நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதர்வைஸ் அந்த இடத்துல எந்த மோஷனும் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கிளாஸில் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 2018லேருந்து 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் அப்படியே கோ த்ரூ பண்ணிங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த பிடிஎஃப் கோ த்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் கியர்ஸ் வந்து செப்பரேட்டாக படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதை பார்த்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் அந்த நான் சொன்னேன் இல்லையா 2008லேருந்து 2019 வரைக்கும் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு அது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்கனாவே இப்போ வரப்போகிற 22ல் வரப்போகிற எக்ஸாமில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஹாப்பி லேர்னிங்.